மக்களே, நம்மளோட தனிமையை யூஸ் பண்ணி இப்போ நம்மளை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தனிமையா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட யாராச்சும் ஒருத்தவங்க நல்லா பேசினாங்கனாலே அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகி நல்லா பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய டேட்டிங் ஆப்ஸ், அதாவது டேட்டிங் ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு. இந்த ஆப்ஸ் மூலமா ஒருத்தவங்க மத்தவங்க கூட ஈஸியா பழகி க்ளோஸ் ஆகிடலாம். அப்படி க்ளோஸ் ஆகிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்கள தனிமையில மீட் பண்ண கூப்பிடுறாங்க. மீட் பண்ற இடத்துல ஒரு 4-5 பேர் வந்து அவங்கள அடிச்சு போட்டுட்டோ இல்ல பணத்தையோ இல்ல அவங்க நகையோ பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லையா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசி உங்ககிட்ட பாத்தீங்கன்னா நம்ம போன்லயே டேட்டிங் ஆப் மூலமா உங்களோட பர்சனல் போட்டோஸோ இல்ல உங்களோட தகவல்களையோ அவங்க வாங்கிப்பாங்க. அந்த போட்டோஸை நியூடா எடிட் பண்ணியோ இல்ல ஆபாசமா எடிட் பண்ணியோ அனுப்பி உங்களை நான் ஆன்லைன்ல விட்டுருவோம்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. ஸோ டேட்டிங் ஆப்ல பேசுறவங்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸையும் புகைப்படத்தையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தனிமை அதிகமாயிடுச்சு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வில்லேஜ்லயோ இல்ல எங்கேயுமே எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா இருக்கும், நண்பர்கள் கூட இருக்கும். இப்போ அதுக்கான வழி இல்லாதனால தனிமையா இருக்கும். ஸோ இந்த தனிமையை யூஸ் பண்ணி ஏமாத்துறவங்க கிட்ட ஏமாந்துடாதீங்க. சப்போஸ் அப்படி ஏமாந்தீங்கன்னா எந்த வித பயமும் இல்லாம பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க.